எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் முத்துக்குமரன். இது எதுக்கு இந்த வேலை? இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பெல் ஐக்கானை தட்டி தெரிக்க விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் மண்ணுக்குள்ள மல்லாக்க விழுந்தாலும் என் மொட்டை மண்டையில மண் ஓட்டல அப்படின்ட்டு ஸ்டைலா நிக்கிறாரு. அசிங்கப்பட்டது யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் பார்த்துட்டாங்க. என்ன என்ன எழவி அது? ஐயோ, இப்போ என்ன பண்ண போற? இப்போ என்ன பண்ண போறியா? இப்போ என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நாங்கெல்லாம் தூக்குல தொங்க போறோம். அது கண்டிப்பா முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா? எங்களுக்குள்ள ஒரு சிங்கிள் பெண்ணும் கூட இல்லாம இருக்கிறோம்டா. அதுல அந்த குழந்தை பையவளுக்கு வெக்கத்தை பார்த்தீங்களா? ஸோ நம்மளால ஏன் வாழணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. நமக்கு இந்த வயசு வரைக்கே ஒரு பொண்ணும் கூட கிடைக்கிறது இல்ல. அவன் டவுசர் போட்ட வயசுலயே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்கிறான். முகரைய பாக்குறது இருக்கட்டுக்கா, அங்க ஒரு மணிக்கு இருந்துச்சு பாரு, அத முதல்ல நீங்க பாருங்க. இந்த ஆக்ஷனுக்கு நான் சிரிக்காம தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவரோட பேஸ் கட்டை பார்த்தா சிரிக்காம என்னால பேசவே முடியல. ஏன்னா ஏதோ லைட்டா காத்தடிச்சா பறந்து போற மாதிரி இருக்கிறீங்க. நீங்க அவர் அடிச்சு போடுவீங்க. இதுல தலைவர் ஃப்ரெண்டு வேற இழுத்து வேற பிடிச்சிருக்கிறாரு. இது இழுத்து பிடிக்காம தான் என்னதுக்கு அவர் போட்டு தள்ளி இருப்பாரு. மனசுல மனசாட்சின்னு ஒரு 5 காசுக்காவது வேணும்ல. இந்த கண்ணாடி போட்டு செம்ம அழகா இருக்கிறீங்க. இந்த கண்ணாடில நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? ஆச்சர்ஸ்ல வர கிறிஸ்டோபர் மாதிரியே இருக்கிறீங்க. அவ்வளவு அழகா இருக்கிறீங்க. அக்காக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு மட்டும் 4 நாள் எடுத்திருக்கு தெரியும். என்ன ஒரு ஒயிட்டா இருக்கிறாங்க பாத்தியா? அப்படியே ராசா கண்ணு கலங்குது. அது வேற டிபார்ட்மெண்ட். சோகத்தில் ஒன்னும் வளர்க்கல தாடி. தாடியா? அங்கெங்க இருக்குது தாடி? காட்டிட்டு அழுவுறனே, அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே. அதான் லவ் ஃபெயிலியரான பசங்க வெளியே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்தாலும் உள்ள இருக்கிற அழுகாச்சு அதோட வலி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்குத்தான் ஓவரா மங்கி டான்ஸ் போடக்கூடாதுன்றது. பாத்தியா, ஒரு வாக்கு வாங்கிச்சு. இன்னொரு வாழ்க்கை பார்த்தீங்களா? ஆளு கூட இருக்கும் போதே இன்னொரு ஆளு அவனை கூட்டிட்டு போகுது. நல்லா வாழ்றான். ஏன்டா ஆளு ரொம்ப நேரம் வெயில்ல வச்சுட்டியா? இந்த சூடா இருக்கிறாங்க. ஓ, அத பார்த்து சூடாயிட்டாங்களா? என்ன ஒரு கிரிஞ்சு பாத்தீங்களா? அக்காவோட ஆட்டத்துக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்டெப் மூவ்மெண்ட் பாத்தீங்களா? நம்ம செந்தில் போடுற அப்பா அப்பா ஸ்டெப் விட இந்த ஸ்டெப் பயங்கரமா இருக்கு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்டே. நான் வந்திருக்கேன், கொஞ்சமாச்சு கண்ணை திறந்து பாருடா. என் கண்ணுக்குள்ளார நீ இருக்கடி. நான் கண்ணை திறந்தனா நீ கீழே வந்துருவேன். அப்படி அப்படியே ரோட்ல நடந்து போகும்போது அண்ணாந்து பார்த்துட்டே போவியா? அதுக்கும் ஒரு கிரிஞ்சு வச்சிருப்பானுங்க. அண்ணாந்து பார்த்துட்டு போனா நீ வெயில்ல பட்டு கருகிறவடி. ஆடா பாவிகளா. பாத்தியா, உங்களுக்கே தெரியுது எல்லாமே சின்னதுதானு. அவங்க போட்டுற ட்ரெஸ் இவ்வளவு சிறுசா போட்டுருக்கீங்க. நல்லா பெரிய ட்ரெஸ்ஸா போட வேண்டியதானே? நியாயம் பண்ணாதீங்கடா. இதெல்லாம் போய் உங்க வீட்டுக்குள்ள பண்ண வேண்டிய விஷயம். இந்த நடு ரோட்ல எல்லாம் ஆப்போசிட்ல வரவன் இந்த கருமத்தெல்லாம் பார்த்து எங்காச்சும் போய் விட்டு செத்துருவான்.
இவன் தான் அப்படி உட்கார வச்சுட்டு வரானா, அந்த பொண்ணு உட்காந்துட்டு வருது பார்த்தீங்களா? என்ன ஒருவேளை பின்னாடி உட்காந்தா காத்தடிச்சு பறந்து போயிடுவான்னு சொல்லி தான் முன்னாடி உட்கார வச்சுட்டான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எதை மறக்கிறாங்களோ இல்லையோ மூஞ்சில மேக்கப் மறக்காம போட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் மேக்கப் எல்லாம் கரெக்டா போட்டு வந்திருக்கு, ஆனா பேண்ட் போட்டு வர மறந்துருச்சு. ஏமா ரீல்ஸ் எடுக்கிற ஆர்வத்துல பேண்ட்டுமா போடாம வருவேன். சீட்டை 2வது மாடியில வச்சுக்கிற பைக்ல எல்லாம் வரக்கூடாது. வந்தா இந்த மாதிரி தான் கீழே விழுந்து மண்ணை வாருவீங்க. ஆத்திச்சூடி தெரியுமா? ஆத்திச்சூடி பாடு, தெரிஞ்ச வரையும் பாடு. ஆத்திச்சூடி பார்த்தா ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி யூஎல் ஆத்திச்சூடி. உன்னை சொல்லி குத்தம்னா தம்பி, உன்னை அப்படி கெடுத்து வச்சிருக்கிறானுங்க எல்லாரும். ஏன் தம்பி ஏதாச்சும் நியூஸ்ல வெதர் ரிப்போர்ட்டரா இருந்தியா? இவ்வளவு கரெக்டா சொல்லிக்கிற எல்லாத்தையும். ஏன்டா மண்டைக்கு டை அடிக்கும் போது பாதியில நினைச்சிட்டு வந்துட்டேன் பாரு, பாதி தின்னு பாதி திங்காத மாதிரியே இருக்குது. அதுக்கு எதுக்குமா சிரிக்கிற? சட்டையில மாவு வந்து தொடச்சிட்டு போறான். வாய பாரு வள்ளல்ல. சொல்லியா பொண்ணுங்களுக்கு மேக்கப் போடனா அவ்வளவு இருக்கும் மேக்கப். இது இங்க போடுற பவுடரை வச்சு இன்னும் 10 பேத்துக்கு மேக்கப் போடலாம், அந்த அளவுக்கு பவுடர் அடிக்கிறாங்க. இப்ப எதுக்கு சொன்னான்னு இப்பதான் தெரியுது. கிஸ் கொடுக்கதான் சொன்னியாடா? அதையும் பாதிதான் சொன்னிட்டு பண்ணிட்டு இருக்கு, பாதியெல்லாம் அவன் வாய்க்குள்ள போயிருச்சு. இந்த ஆட்டத்தை ஏதாவது கோயில்ல போய் ஒரு துண்டை விரிச்சு ஆடினீங்கன்னா கலெக்ஷனாவது ஆயிருக்கும். பாத்தீங்களா இங்க ஒரு பைத்தியம், நம்ம கேமராவை ஆன் பண்ணு கூட தெரியாம போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்குது. ஏமா நீங்க எடுத்துட்டு இருக்கிறது வீடியோமா, போட்டோ இல்ல. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல.